அரும்பாடுபட்டு அறுவடை செஞ்சு நெல்லை கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போனா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க விவசாயிகள். மழை பெஞ்சிருது, நெல் முளைச்சிருது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? அதை அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். நம்மக்கிட்டேருந்து வாங்கி வராங்க, நம்மக்கிட்ட வாங்கி கொடுத்தாக்கா அவங்களுக்கு தான் வந்து ஊர்களுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் சிட்டிகளை போட்டு அதில் நெல் முட்டையில் கொண்டாந்து எடுக்கலாம். நெல்மணிகள் நனையாத அளவுக்கு பாதுகாப்பான கொட்டாய்கள் தேவை, குடோன்கள் தேவை என்பதை வலியுறுத்துகிறோம். காலி கட்டிடங்கள், கவர்மெண்ட் கட்டிடங்கள்லாம் இருக்குது நிறையா. அங்கே இப்போ தற்காலிகமாக இப்போதைக்கு மாற்றி வைக்கலாம். அடுத்து தனியார் கட்டிடங்கள் இருக்குது, அதை வாடகைக்கு எடுத்து, ஏன்னா நீ வரும் காலங்கள்லாம் மழை காலங்கள் தான். நம்ம ஊரில் பார்த்தானா இங்கே நெல் வேஸ்ட்டாக போகுது. அதே மாதிரி அங்கே நார்த்தில் பார்த்தோன்னா கோதுமையெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க ஊரில் ஒரு குடவுன் கட்டி கொடுத்துட்டானா விவசாயம் நெல் அறுத்த உடனே குடவுனுக்கு போயிடணும். விவசாயிகள்கிட்ட இருந்து சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணி அதை சரியான இடத்துல பக்குவப்படுத்தி வச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது நல்லதாக இருக்குது. இலவச அரிசி கொடுக்குற திட்டத்தில் நெல்லாக கொடுத்துட்டா இட பிரச்சனை தீரும், பிரச்சனை போக்குவரத்து குறையும், மில் வேலையெல்லாம் குறையும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எல்லாமே செட்டோ அல்லது பில்டிங்கோ போட்டு விவசாயிகளையும் பாதுகாக்கணும்னு. மழையில் நனைஞ்சு வீணாக முளைச்சி யாருக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுதுங்க. அது அதை வேஸ்ட்டாகாமல் பார்த்து மக்களுக்கு நல்ல முறையாக உணவு கொண்டு சேர்த்தணுங்கிறது எங்களோட இது. அது அரசு நல்ல முறை நடவடிக்கை இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம்.